குஞ்சா லேட்டாண்டா தொடங்குறேன் பாத யாத்திரை போறதுக்கு இப்போ சுப்பிரமணியம் போறான் ரோட்டுக்கு ரோட்டு இவ்வளோ பெரிய வரவேற்பு ஒரு காலம் இல்லாத வரவேற்பு அந்த ஜனங்களுக்கு ரோட் ரோட்டா நின்று நாய தடவுதுகள் கும்பிடுதுகள் அப்படி இப்படி வந்து ரோஷி ரெண்டு பேர் வச்சுட்டா இது என்ன பேர் மாத்த போறேன் ரோஷன் ரெண்டு வைப்போம் ரோஷன் ரோஷன் இது பெண்ணடா பெண்ணுக்கு நீ சுப்பிரமணியம் வந்தா இதுக்கு வச்சு விடு சுப்பிரமணியத்தோட சோறு சேர்த்து விடலாம் கைவசம் எனக்கு நிக்குது என்னோட கொஞ்சம் பழக்கப்பட்ட நியாயம் இல்லை ஓமோ ஓமோ அப்போ பொம்பளை நியாயண்டாலும் மேல துணிய கிணிய விரிப்பான் முருகப்பெருமானுக்கு அரோகரா பாத யாத்திரை போய் எத்தனை வருஷமா நடையா நடக்கிறேன் என்ற கதற்காம கந்தனிட்ட நான் எத்தனை வருஷமா நடந்து நடந்து இன்றைக்கு முகமறியாத பிள்ளையா இன்றைக்கு இருக்கிறேன் என்ன அரோகரா இன்றைக்கு எவ்வளவு அடியவர்கள் இன்றைக்கு கதிர்காம கந்தனை வந்து தரிசித்து கொண்டிருக்கணும் இந்த கடவுள் வேணுட்டு இருக்கா சந்திச்சு போட்டு அந்த அலுவலயம் இருக்கா முடிச்சிட்டேன்னு சொன்னா பிறகு நானும் ஒரு முகம் தெரிஞ்ச ஒரு ஆளா வந்துடுவேன் அரோகரா அரோகரா என்னடாப்பா ரீபோஜோ அரோகரா முதுகா 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 குஞ்சா லேட்டாண்டா தொடங்குறேன் பாத யாத்திரை போறதுக்கு அங்க யாழ்ப்பாணத்துல ஜனம் வந்து கொண்டிருக்கு இப்ப இடக்கட்ட முக்கா கட்டத்துக்கு வந்துட்டினா நாங்கள் தெரியும் தானே இதுல 2 இதுல போறது ஓ அப்ப அதான் இன்னொரு சந்திச்சு போட்டு போகணும் போட்டு வந்து நிக்கிறிய இத்தனை வருஷமப்பா நடையா நடந்து அவள் பொட்டைக்கு கல்யாணம் நடக்கணும் ஒரு நட பொடியனுக்கு கல்யாணம் நடக்கணும் ஒரு நட எத்தனை நடைய நடந்து தொழில் வாய்ப்புகள் கிடைக்கணும் போகணும் எந்த கந்தன் என்ன கைவிடையில் எந்த கந்தன் எனக்கு தந்தபடி எல்லாம் தந்தபடி நம்பி வந்தவன தமிழ் கடவுள் இல்லே எல்லாம் தந்துதான் விட்டவன் வீடு இல்லையோ காணி இல்லையோ பூமி இல்லையோ ஆசைக்கு 2 3 பிள்ளை இல்லையோ மனுஷி ஊட்டி இல்லையோ எல்லாம் இருக்கு எல்லாம் என்ன கந்தன் தந்துதான் விட்டவன் கரை சேர்த்து தான் கிடக்குது நானா 5 வாடா வாடா டேய் ஓடி ஓடியா இது உனக்கு நாங்கள் இறைச்சி நான் இந்த நடவுள்ளா தெரிஞ்சு விடியனாக்கு பருப்புஞ்சோறும் முந்த நாள் பார்த்தா அவள் சம்பல் பருப்பு சோறு உனக்கு நினைச்ச நேரம் முட்டை இறைச்சி மீன் நாங்களேண்ணா எங்க கடவுக்கு போடுறது இந்தா இதைத்தான் சமைக்க வேணும் அண்டைக்கு உனக்கு வேணும் போல எனக்கு சமைச்சு போட்டு எனக்கு வேணும் இறைச்சியை உனக்கு சமைச்சிடும் இங்க வா 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 பாயாத பாய் எடுத்து அடி வேண்டாக்கு ஆட்டா பூவாங்க ஏய் இது என்னடா இவன் எல்லாம் பட்டுகள் எல்லாம் பூசிக்கொண்டு எங்கடா போனி நான் இதுகள் கழிவு இறைச்சி எலும்பு பண்ணிக்கொண்டேன் எனக்கு இறைச்சி ஓ மேடம் அதில் போன இடத்துல கொஞ்சம் வந்தாங்க பின்ன அதையும் கொஞ்சம் விட்டு கொண்டு வாரன் என்னத்த கண்டது வடிவா திண்டு உடிச்சு வா என்னத்த உண்ட இறைச்சியெல்லாம் புரிக்க வேணுமாப்பா விட விட உனக்கு அடி வேண்டாம் உனக்குத்தான் போடுறோம் இளம்பையன் புரிம்பா போடுறான் தலையாளையும் புரிம்பா போட்டுக்கிறாங்க எங்கேப்பா நாங்கள் ஐன பருப்புஞ்சோறையும் ஐன இந்த கறிவாட்டையும் நெத்தலியும் தின்றது இவைக்கு வேணும் சாப்பாடு 2000 உழைச்சா 3000 ரூபாய் உழைக்கணும் 1000 ரூபா கடன் மாறு ஏன்னா வெளிநாட்டு நாயண்டு கொண்டு வந்தாங்க இப்போ நான் உள்நாட்டுக்காரனும் இல்லாமல் திரிகிறேன் கொஞ்சம் நெஞ்சமேப்பா சிலவழிக்க வேண்டிக்கிறார் என்னடா போடுறேன் உதுக்குள்ள பூவாஞ்சான் அப்புறம் உதுக்குள்ள ஆஞ்சுறான் மஞ்சள் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெத்துலையும் கொடுப்புக்க வச்சுக்கொண்டு நினைக்கிறேன் இது யாத்திரையால் விளைக்கிறான் போல விளைக்கிட்டான் போல நானும் ரஜ்ஜலோட உங்களுக்கு தான் தொழில் ஏன்னா வடிவா கிடக்குறல காய்ச்சி தின்னுட்டு கிடக்குறதுக்கு வேகிற உடம்புக்கு வெள்ளி என்ன செவ்வாய் என்னப்பா கிடக்குறதுல சமைச்சு தின்றுவாமன்ட்டு இல்லை அது இல்லை நாங்கள் அப்போ வேட்டு ஆடுற விளம்பெற என்னவோ கிடக்குற மாமிசங்களை தின்ன வேணும் நீங்கள் திடீரெண்டு
என்னடா மணிங்களும் எல்லாம் கையில உண்டு. ஏய், இல்லடா இங்க வா. திடீர இல்ல இதை கொண்டு சமையடி எங்க அவள் இந்தா. இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா. என்னடா என்ன என்ன ஒரு மேனேஜர் பூக்கள் பக்தி என்ன பூக்கள் எல்லாம் வாங்கிருக்கு. மணக்குது உன்னில மணக்குது. உன்னில மணக்குது. ஒரு பக்தி பரவசமா நாங்கள் ஒரு பரவசம் இல்லாம வீட்டை மனுஷ பிள்ளைகளோட இருக்கிறோம். நாங்கள் வந்து நேக்கிற வேண்டி கொண்டு வந்து வாழ்க்கை வந்து அது இல்லையடா. மனுஷி புள்ள வேலை வீடு வேலை அது இல்லையடா வாழ்க்கை. 4 கோயில் குளங்களுக்கு போகணும், பக்தி பரவசமா இருக்கணும், பயணம் வாட போகணும். நிக்கிற நிலைமைக்கு நல்லா பாடுவேன் பையனை காக்களை கொண்டு அவத்த வாடுறேன். அதான் நீ விடிய காலமே பூசி போட்டு நிக்கிற. நான் உனக்கு ஊசி பூசி கொண்டு வந்தா நீ விடிய காலமே என்ன சொல்லுவாப்பம். இப்ப நீ வந்து நான் இல்ல உதுக்க உள்ளட்டும் இந்த வாட்டுல பூக்களை அஞ்சோன்னு நிக்கிறேன். என்ன உனக்கு தெரியும் தானே 4000 ரூபாய் தின்னும் தானே வந்து பிடிச்ச களத்துக்கு போறேன். காசு அரிசி பெறப்பட்டு லாபம் தானே. லாபம் எல்லாம் கோயிலுக்கு போற சாமானுவா விளங்கு. அப்ப நான் உன்னோட வண்டி நிக்கிறேன்னு அப்ப ஒரு பக்தி பரவசமா ஒரு விஷயம் ஒன்று காயப்ப கொண்டு வந்தா நீ விடிய காலமா பூச்சி போட்டு நியாயம் இருக்கா கேட்பாங்க. ஜாத்திரையை கொண்டு போறாங்க. 10 நாள் பயணமாடா. அப்ப வந்து நியாயம் இருக்கா கொண்டு போக மாட்டேன்னு சொல்லு. இப்ப நானும் 10 நாள் பயணத்துக்கு பொடி நிறைய நடக்கிற ஒரு நேரம் வீடியோ ஒரு நேரம் மட்டும் பேரும் இல்ல நீ இப்போ இந்த சுப்பிரமணியம்மனோட நாயதிரி அந்த நிலைமைக்கு கொண்டு வர. அதான் பதிய கடவுள் பரவச பக்தி இதா இப்படி அந்த போகுது. வேற எதுக்கு பாதுகாப்புக்கு நியாய வேலையில பால் வளம் தின்னதோ இல்ல என்ன சாப்பிடுது. அது வந்து உங்கள் மெச்சம் எல்லாம் மெச்சவங்களாம் சாப்பிட இல்ல. அது கூட சாப்பிட இல்ல. அந்த நியாயம் வந்து அது சரியா. அது மச்சம் இல்லாம சாப்பிட இல்ல. இது மச்சம் இல்லாடி சாப்பிடாதா. இதுதான் இதுக்கு இங்க கொண்டு போற ஒரு பிரயோஜனம் இல்ல. 10 நாண்டா ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 1000 2000 3000 காசுகள் வரும். நீயும் எல்லாம் பேப்பர்கள் இதுகள்லாம் மீடியாக்கள்லாம் வருவேன். அப்ப உனக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபா. ரைட் 10 நாளைக்கும் 50000 ரூபா காசு. என்னடா மணியாக்கில் இருக்கிற 50000 ரூபா காசுக்கு நீ தர வேண்டி இருக்கும். மற்றது இதுல இந்த போயக்குள்ள யாழ்ப்பாணத்துல கேண்டா ஒரு 300 ரூபா கோழிக்கால் வேண்டு. அதுலயே அப்படியே காலை கட் பண்ணி தருவான். இல்ல அதுலயே வச்சு இல்ல சாப்பாடு வேணும். அது அந்த சாப்பாடு எல்லாம் இந்த நகராது. கோழிக்காலை வேண்டி அதுக்கு வெட்டி உப்பு போட்டு அவிச்சு போட்டு கொஞ்சம் கிளறி போட்டு சோத்தை ஒரு 2 கப் சோறு போடு கிண்டி போடு அதை வை. பிறகு அது பிடிச்சா அடுத்த நாள் அந்த பின்னேறந்த வேலையில இரவைக்கு வேண்ட நீ மீன் சரிதானே. மீனோட 200 ரூபா வேண்டா காணும். அந்த மீனை வேண்டி அப்படியே அவிச்சு போட்டு மீன் கொஞ்சம் அவிஞ்சு வர இல்ல சோட்டா முதல் போட்டு சோறு கொஞ்சம் அவிஞ்சு வர பக்கத்து மீனை கொட்டி கிளறி போட்டு அது நீ ஒரு 2 கோப்பை வச்சுண்டா அது இரவைக்கு காணும். மற்ற கட்டுற இடத்துல பெரிய சாணி மாதிரி கும்பியல் இருக்கும். பெரிய சவால் எடுத்து அப்படியே அள்ளி அது எங்கேயோ தாக்குறியோ இல்ல இன்னும் செய்யறியோ நாத்திரியோ இல்ல பக்கத்து காணிக்குள்ள அள்ளி எறியான் போற வாதையெல்லாம் பக்கத்து காடுகளுக்கு அள்ளி எறிஞ்சு போட்டு அதான் இங்க நடக்குது. பட்டுவல் பொட்டுவல் ஊதியல் அடிச்சு போட்டு கொண்டு போக நீ முட்டை வேணும்ன்ற நீ அப்படி இல்ல ரவியன் என்னண்டா இது வந்து பருப்புஞ்சோறுமோ அல்லது வாழைப்பழமோ புட்டோன்னு தின்னாது. அதுக்கு வச்சபடி வேணும். சோறுலயோ இருக்கோ எலும்பு வேணும், இறைச்சி வேணும், மீன் வேணும். இல்ல ஒரு 10 நாளைக்கு சமாளிக்க மாட்டாரு. 10 நாளைக்கு என்னடா ஒரு நாளைக்கு இஞ்சவா என்ன மாமா இருக்கிறார் போறீங்க. ஒரு 10 நாளுக்கு வாங்கினேன். 10 நாளைக்கு 10 நாளை வரும் போல நல்ல பருப்பு சோறு சாம்பார் பாயாசம் என்னவோ. அப்போ நீ உன்னமாயிட்டான் அதுவும் வளர்ந்து போயிருக்கு. அப்போ ஒரு சரி வராது. இப்ப நான் இதுல போனாண்டா அப்ப போய்க்கல ஒரு ஒரு செல்ல பிராணிய கொண்டு போனா நல்லந்தானேடா. இப்ப சுப்பிரமணியம் போறான் ரோட்டுக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு ஒரு காலம் இல்லாத வரவேற்பு அந்த ஜனங்களுக்கு. ரோட்டா நின்று நியாய தடவுதுகள் கும்பிடுதுகள் அப்படி ரோஷி 2 பேர் வச்சுடா. இது என்ன 2 பேர் மாத்த போற ரோஷன் 2 வைப்போம். ரோஷன்
ரோஷன் இது பெண்ணடா, பெண்ணுக்கு நீ சுப்பிரமணியம் வந்தா இதுக்கு வச்சு விடு, சுப்பிரமணியத்தோட நீ சோறு சேர்த்து விடலாம். கைவசம் முதல்ல எனக்கு நிக்குது. என்னோட கொஞ்சம் பழக்கப்பட்ட நாயம் இல்லோ. ஓமோ ஓமோ. அப்போ பொம்பளை நாயண்டாலும் மேல துணிய கிணிய விரிப்பான். ஓ கட்டி போட்டு களத்துல ஒரு சங்கிலியம் குழி போட்டு அங்கே கொண்டு ரெண்டுக்கு வந்து அங்கே வந்து அவுட் விடுவான். எதுக்கு நாயோட வந்தீங்கன்னா சரி, எனக்கு அட்வான்ஸா கொஞ்சம் தந்த அட்வான்ஸ் நாளைக்கு அது ஜனங்கள் இல்ல வேக்கு முட்டை வச்சிருக்கிற காசு கொஞ்சம் தள்ளாட்டு இல்ல சிலவங்களுக்கு இல்ல ஜனங்கள் வேற இடங்கள் எடுக்கலாம். நீ குடி குணத்தை என்ன காட்டாத. சரி சொல்றியா நீ பத்தியமா போய்க்கல. சரி பூவோடு பூ எல்லாம் வளர்த்துட்டேன். கூப்பிட மணியக்கா கிளிக்கு போட்டு போறேன். நீங்கள் தெரியும் எனக்கு கிழக்கன் நிக்கிறேன். கொண்டு போன ரஜ்ஜி வெட்டி கொண்டு இருக்கான். இப்ப என்ன பரையக்கு ரஜ்ஜி செவ்வாய்க்கிழமை ரஜ்ஜி ஓட்டுறீர்கள். செவ்வாய் என்னடா புதன் என்னடா, நாங்கள் விடிய எங்களுக்கு வேணும் சாப்பாடு, முட்டை வேணும், ரஜ்ஜி வேணும். நல்லா உன்னட்டா வந்துட்டா நான் உன்னட்டா முழுக்க நிக்குது. நான் ஒரு நாய் அடிச்சு இழுத்து கொண்டு போவேன். எல்லாம் அப்படி இல்லையடா. சுப்பிரமணியமாய் எல்லா நாயும் சுப்பிரமணியமாய் வராது. இந்த நாயும் ஒரு வழக்க தெரியாம கொண்டு வெளிநாட்டு நாயை வச்சு வளர்க்குறீங்க. அவனை மாதிரிதானே கடவுள் பக்தி இல்லாத நேரான ஒரு அப்படியே வெளிநாட்டுக்காரனுக்கு எவ்வளவு பக்தி. சரி நீ போய் வா, நீ பக்தி முத்தி போய் நிக்கிறா குணாக சொன்னாலும் பிடிக்காது வலிக்குது. 10 நாளால வருவேன். புட்டியர்கா பேர் மிடுப்புல காலை பாதிக்க வச்சிருக்கிறியா பேயா. ஓடா நேற்று முந்தின நாள் எல்லாம் இருந்தன வாரெல்லாம் கோப்புறம் 50-100 தண்டை குடிச்சோண்டு உண்டாகி ஒலைக்கிட்டார். பழிக்க கூடாது, பக்தியா போறான்னு போய் விரட்டும்.